வணக்கம். நான் தான் மரிஹானா. என்னோட Zomato வீடியோஸ் பார்த்துட்டு நெறைய பேர் எனக்கு சியர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதில சில பேர் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில எனக்காக போஸ்ட் பண்ணியிருந்தது ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டா எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நான் அதை தாண்டி என்ன விஷயம் அப்படின்னா, நான் ஏன் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, மற்றவங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக என்னோட வீடியோஸ் சின்னதாக என்னோட வீடியோஸ் பார்க்கும்போதே அவ்வளோ மோட்டிவேஷ்னலாக இருக்கு, இன்ஸ்பயராக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ என்னோடய லைஃப் எப்படி இருக்கும், நான் டே அண்ட் ரொட்டீன் லைஃப் நான் எப்படி ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னும் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே ரிஹானா வந்து ஒரு எல்லாமே கலந்த மாதிரி ஒரு காம்பேக்டாக தான் இருப்பாள். அது உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுலேயும் அப்படி தான். இதில் ரிஹானா என்னென்னலாம் பண்ண போகிறா அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான மிக்சடு வீடியோவாக தான் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே விளாக் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி நான் வந்து செல்ஃபாக ஓகேங்களா மார்க்கெட் போக போகிறேன். ஸோ அதோடைய வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீட்டுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க போகிறேன். என்னோடய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சேனல் நேம்லேயும் தெரிஞ்சிருக்கும், ரிஹானா ரியாலிட்டி லைஃப் அப்படின்றது. ஸோ ரொம்ப யதார்த்தமாக தான் இருக்கும் ஓகேங்களா. அதனால் எப்படி ரிஹானா வந்து வெளியே போய் எப்படி மார்க்கெட் போய் எப்படி அவளுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிக்கிறா அப்படின்றது தான். இனி நீங்கள் ரிஹானா கூட ஒரு கனெக்டிவிட்டியிலே இருக்கலாம். ரிஹானாவோட லைஃப் எப்படி இருக்கும், ரிஹானா என்னென்ன பண்ணுறா அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, கிளம்பலாமா? நான் ஆல்மோஸ்ட் ரெடியா? நீங்கள் ரெடியாக பார்க்குறதுக்கு? நான் ரெடி, வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஓகே நம்ம வந்து போகிறதுக்கு ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிட்டுருக்கேன் மார்க்கெட் போகிறதுக்கு. ஸோ ஹிஜாப் பின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஹிஜாப் வந்து பின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம அடுத்து என்னென்ன திங்ஸ் தேவையோ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்கு நம்ம ரெடி ஆகிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ அடுத்து கிளம்ப போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வெஹிக்கிளுக்கு தேவையான பேட்ரி எடுத்து வச்சுட்டேன் ஃபுல் சார்ஜோட. அப்புறம் வந்து பர்ச்சேசிங்க்கு தேவையான பேக்கு கவர்ஸ் எடுத்துட்டேன். என்னோடய ஹேண்ட்பேக்கும் ரெடியாக எடுத்துட்டேன். சேர் போட்டு வச்சுட்டேன் வாசலில் ரெடியாக ஏறி உட்கார. கொஞ்சம் வேஸ்ட் இருந்தது, ஓகே டிஸ்போஸ் பண்ணிடலான்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஃபைனலி நான் வண்டியில் ஏறி உட்காந்துட்டேன். அடுத்து திங்ஸும் எடுத்து வச்சுட்டேன். இப்போது நம்ம கிளம்பலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு வழியாக என் வீட்டிலேருந்து கீழே இறங்கி மெயின் ரோடு வந்து நான் ஷாப்பிங் பண்ணுற ஏரியாவுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இது என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏரியா தான். ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்புமே இருக்கும். இங்கே இல்லாத ஷாப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ட்ரெஸ் கடையிலேருந்து, வெஜிடபிள்ஸ் கடையிலேருந்து, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கடை, ஐஸ்கிரீம் ஷாப்பு, ஜூஸ் ஷாப்பு, ஹோட்டல்ஸு, இந்த ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே இது கொஞ்சம் லென்த்தாக போகும். இந்த ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே எல்லா பொருளுமே இருக்குது. மண்பானை பொருளாக இருக்கட்டும், பூக்கடையாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்ட்ரீட்குள்ளே வந்தாலே நான் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வச்ச பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மினி டி நகர் அப்படின்னு சொல்லுவேன். இங்கே இல்லாத கடையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ அடுத்து வெஜிடபிள்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். அங்கே ஒரு கடை இருக்குது, இங்கே தான் வாங்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வண்டியை நிறுத்தலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய வெஹிக்கிளை நான் அந்த ஷாப்புக்கு பக்கத்துலேயே நிறுத்திக்கிட்டேன். அப்போ தான் நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எடுக்க முடியும் அப்படின்ட்டு. இந்த வெஜிடபிள்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சும் இருக்கும். கவர் 10 ரூபா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே. ஸோ நல்லாயிருக்கும், கொஞ்சம் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த காய் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க, பட்ஜெட் காய் அப்படின்றதால. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் ஆனியன்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதை வந்து நான் இந்த கடையில் வாங்கிட்டேன். ஏன்னா அந்த கடையில் நல்லா இல்லை அப்படின்றதால நான் ஒரே ஷாப்பில் வாங்க மாட்டேன் எப்போவுமே. அண்ட் எந்தெந்த கடையில் நல்லாயிருக்கோ அப்படியே ஸ்கிப் பண்ணி தான் வாங்குவேன். ஸோ இங்கே நான் வாங்கிக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கும்போது தான் பார்த்தேன், ஞாபகம் வந்தது ஆக்சுவலி. ஐயோ! நம்ம பூண்டு வாங்கவே இல்ல அப்படின்றத. ஓகே, ஷாப்பில் நிறுத்திட்டேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்லா இருந்ததா. ஓகே சொல்லிவிட்டு அதையும் வாங்கிக்கிட்டேன். ஒரு வழியாக ஷாப்பிங் முடிஞ்சு கிளம்பிட்டேன். இந்த திங்ஸ் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீட்டில் போய் காட்டுறேன். அண்ட் ஓடிட்டே வந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. என்ன அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கிற அந்த பேகு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கினதால ரொம்ப அது வெயிட்டாக இருந்தது. எனக்கு ரோடு வேறு வந்து மறைச்சிட்டு இருந்தது. ஸோ அதை எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மடியில் வச்சுட்டேன். ஏன்னா மடியில் வச்சுட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரோடு வந்து நல்லா கிளியராக தெரியும். ஸோ அதை எடுத்து மடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பித்தேன். மழை வேறு வர மாதிரி இருந்தது. வானத்தை பார்த்துருந்தாலே உங்களுக்கே தெரியும். ஓகே சீக்கிரமாக மழை வர்றதுக்கு முன்னாடி போயிடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேருந்து கிளம்பும்போது நல்லா வெளிச்சமாகவே இருந்ததா, மழை வர்ற மாதிரி இருந்ததால் சீக்கிரமாகவே வந்து இருட்டிடுச்சு. ஸோ லைட்லாம் போட்டாங்க. நல்லா காற்று வந்து அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு வீசிச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் மேலே ஆச்சு நான் வெளியே வந்து. மழை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு நான் வர்றதில்ல. ஏன்னா மழைக்கு வந்து அந்த வெஹிக்கிள் செட் ஆகாது அப்படின்றதால. ஸோ 10 நாளைக்கு அப்புறம் வெளியே வரும்போது அது நல்ல ஒரு ஃபீலாக இருந்தது. மழை வர்ற மாதிரி இருந்தாலும் அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு ஜாலி ஃபீலாக, ஒரு மாதிரி சில்லுன்னு ஃபீலாக இருந்தது. அதுக்கப்புறம் டிராஃபிக் வந்து ஈவினிங் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். அதுவும் இந்த வெஹிக்கிளுக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. எல்லோரும் நான் தான் ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க எல்லாரையும் தாண்டி நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படின்றது தான். அப்படியே போயிட்டே இருந்தேன். ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணேன் அப்படின்னா என் வீடு வந்துடும். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நான் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். இப்போ என்னென்ன திங்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னா பீட்ரூட், வெண்டைக்காய், அதுக்கப்புறம் பாகக்காய், கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா கொடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி, கத்திரிக்காய், பூண்டு, குடமிளகா, கேரட், வாழைக்காய், பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு டீயும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பூண்டு வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுருவேன். நான் எப்போ பூண்டு வாங்கினாலும் சரி இந்த மாதிரி பூண்டை தனித்தனி பல்லாக நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சமைக்கும் போதும் ரொம்ப ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எத்தனை மாதம் ஆனாலும் பூண்டில் வந்து இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை சீசனில் வந்து மாதிரி பிளாக் கலரில் வரும், அந்த மாதிரி எதுவுமே வராமல் பூண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் பூண்டு ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலி என்னோட இந்த ஷாப்பிங் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்றதால எடிட்டிங்லேருந்து கேமரா வியூஸ்லேருந்து நான் நிறைய வந்து தவறுகள் பண்ணியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கற்றுட்டு கரெக்டாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வீடியோவை நான் கொடுப்பேன். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.